பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள், கேரி ஒன் அனதர்ஸ் பர்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒருவரை ஒருவர் என்ற பதம் அநேக இடங்களில் வருகிறது. ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஒரு மனதாயிருங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள், ஒருவருக்கொருவர் காத்திருங்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் சபை ஐக்கியமாக இருக்க வலியுறுத்துவதை குறிக்கிறது. இந்த உலகம் பாசத்திற்காகவும் சிநேகத்திற்காகவும் ஏங்குகிறது, வறண்டு கொண்டிருக்கிறது. மெய்யான அன்பு குடும்பத்தாரிடம் காண முடியவில்லை. ஆனால் வேதம் வலியுறுத்துவது சபை ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றும்படி நம்மை அழைக்கிறது. மனிதர்களுக்கு இரு வகையான பாரங்கள் காணப்படுகிறது: சுமக்கக்கூடிய பாரங்கள், சுமக்க முடியாத பாரங்கள். சுமக்கக்கூடிய பாரங்களை நாம் ஜெபித்து எளிதாக மேற்கொண்டு விடுகிறோம். அன்றாட கவலைகள், அன்றாட சுமைகள் போன்றவற்றை நாம் கடந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட பாரங்கள் வீட்டுக்கு வீடு வாசல்படி என்பதை போல எல்லாரிடமும் காணப்படுகிறது. சுமக்க முடியாத திடீர் சேதங்கள், பெரிய இழப்புகள், வியாதி போன்றவற்றை மேற்கொள்ள மிகவும் கடினமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சபையாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னுடைய பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேல் உள்ளது, நான் பிறர் காரியங்களில் தலையிட்டுக் கொள்வதில்லை என்று சபையின் ஐக்கியத்திற்கு வெளியே நிற்கிற ஜனங்களாக நாம் காணப்படலாகாது. அப்படிப்பட்டவர்கள் நோவாவின் பேழைக்குள் வர விருப்பமில்லாமல் வெளியே இருப்பவர்களுக்கு சமம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. பிறருடைய வேதனையை நாம் கண்டும் காணாமலும் இருக்கக்கூடாது. குற்றுயிராய் கிடந்தவனை தேற்றின சமாரியனைப் போல நாமும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்பதாக. நாம் பிறரது துன்பங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளும் போது நாமும் தேற்றப்படுவோம் என்ற ரகசியத்தை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று யோவான் 13:34-35 கர்த்தர் கூறினார். எப்படி அந்த அன்பை வெளிக்காட்டுவது? நாம் பிறர் பாரத்தை சுமக்கும் போதும், ஜெபிக்கும் போதும், உதவும் போதும் இயேசு கூறிய அன்பை வெளிக்காட்டலாம். ஆகையால் ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாய், ஆண்டவரே, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கத்தக்கதாய், சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படவும் அழுகிறவர்களோடு அழவும் தக்கதான சிந்தையை தரித்தவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்போது உம்முடைய அன்பிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் இன்னும் வளர முடியுமே. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கையிடுகிற எல்லா வேலைகளிலும் நன்மைகளை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.